நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேரும் அவங்களோட குழந்தைங்களான உயிர் அண்ட் உலகோட நெறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து சோசியல் மீடியாக்கள்ல வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. நெறைய செலிப்ரேஷன் எல்லாமே வந்து அவங்களோட வீட்ல நடக்கிற மாரியே வந்து நெறைய ஃபோட்டோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருந்தப்ப, ஃபர்ஸ்ட் டைமா அவங்க 2 பேரையும் ஒரு ஃபாரின் ட்ரிப் ஒண்ணு வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க. ஹாங்காங்ல இருக்கிற டிஸ்னிலாண்டுக்கும் வந்து போயிருந்தாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் போன ட்ரிப்போட எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணி, ஃபர்ஸ்ட் எவர் ட்ரிப் வித் மை உயிர் அண்ட் உலகம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரீசென்ட்டா விக்னேஷ் சிவன் அவர்கள் வந்து நயன்தாரா அவர்கள ஒரு ஸ்டோரி போட்டு சட்டிலா கலாச்சிருக்கிற வகையில வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாரு. கூடவே அதுல நயன்தாராவையும் வந்து சேர்த்து டேகும் வந்து பண்ணியிருந்தாரு. அம்மாக்கள்லாம் வந்து ஒரு விஷயம் நினைப்பாங்க. புதுசா குழந்தை பெத்தெடுத்த அம்மா வந்து 6 மாசம் வரைக்கும் வந்து அந்த குழந்தைய பாத்துக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம்னு சொல்லி வந்து நினைப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னு யாருக்குமே வந்து தெரியாது அப்படிங்கிற விஷயத்த நயன்தாரா அவர்களை டேக் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாரு அந்த மீம் வீடியோவை. அதுக்கு நயன்தாரா அவர்களுமே வந்து ரீபோஸ்ட் பண்ணி ஆமா அது உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 6 மாசம் தான் வந்து கஷ்டம், போக போக வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சிட்டு அந்த குழந்தைய வந்து பார்த்துக்க தயாராகிற இவங்க 6 மாசத்துக்கு அப்புறம் தான் உண்மையான ஆட்டமே இருக்குங்கிறது லேட்டரா தான் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல வந்து அந்த மீம் மூலியமா கன்வே பண்ணிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு நாளா சிங்கிளா இருக்கிற எல்லாரும் கல்யாணம் பண்ணாலே ஜாலியா இருக்கலாம்னு சொல்லி நினைச்சு நிறைய பேர் வந்து அந்த விஷயத்த பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு சிங்கிளாவே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தோண வச்சுட்டு இருக்கும். அப்படியும் சிலர் இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை உருவானதுக்கு அப்புறமா இந்த குழந்தைய 6 மாசம் வரைக்கும் வந்து பாத்துக்கிறதா சிரமமா இருக்கும். வளர்ந்துட்டாங்கன்னா அவங்க போக்குல இருப்பாங்கன்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. அதுவும் தப்புதாங்கிறத இந்த மீம் மூலியமா சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்க இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் வந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம்.